ஷலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால மிகுந்த அன்போடு கூட இந்த மாலை வேளையில் இந்த வேத பாட வகுப்பிற்கு என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். எஃபீஷியன்ஸ் சாப்டர் 20 and 21 வாசிப்போமா? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இது பவுல் திருச்சபைக்காக அவர் ஜெபிக்கிற இரண்டாவது ஜெபம். This is the second prayer that Paul is praying for the church. முதல் ஜெபம் 1ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் திருச்சபையினுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவன் அவருடைய சரீரமாகிய சபைக்காக வைத்திருக்கிற அளவற்ற ஆசீர்வாதங்களை, ரிச்சஸை, உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை அவர்கள் அறிய வேண்டும் என்று அவருடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் பவுல் ஜெபிக்கிறார். 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் தேவன் திருச்சபையை பலப்படுத்த வேண்டும். உபத்திரவங்களுக்கு, அன்றைக்கு எபேசு திருச்சபை கடந்து சென்ற பயங்கரமான உபத்திரவத்தின் நடுவிலே அவர்கள் உள்ளான மனிதனிலே ஆவியில பலனடைய வேண்டும் என்றும், ஆமென், ஆண்டவருடைய அன்பிலே வேரூன்றினவர்களாக, நிலைத்து கட்டப்பட்டவர்களாக, தேவனுடைய அன்பையும் அவருடைய அன்பினுடைய அகலம், ஆழம், நீளம், உயரத்தை அறிந்தவர்களாக, தேவனை அறிகிற அறிவில் அவர்கள் வளர வேண்டும். கிறிஸ்துவனுடைய ஃபுல்னஸுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய எனேபிள்மெண்ட்டுக்காக அல்லது அவர்களுடைய பலத்திற்காக, அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணப்படும்படியாக அவர்களுக்காக பவுல் அழகாக ஜெபித்துட்டு கடைசியாக ஜெபத்தினுடைய இறுதியாக அவர்களை பிளஸ் பண்ணுறார், ஆசீர்வதிக்கிறார். அதை ஆங்கிலத்தில் டாக்ஸாலஜி என்று சொல்வார்கள், பெனடிக்ஷன் என்று கூட என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. மிக நேர்த்தியான ஜெபத்திற்கு பிறகு மிக அழகான ஆசீர்வாதத்தோடு பவுல் தன்னுடைய ஜெபத்தை நிறைவு செய்கிறார். ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை வாசிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் பிதாவாகிய தேவன் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் முழு குடும்பத்திற்கும் காரணராகிய அவர் எந்த அளவுக்கு மகிமையையும் ஐஸ்வர்யத்தையும் கிறிஸ்துவின் மூலமாக, இன்ஃபைனட் ரிச்சஸ் அண்ட் க்ளோரி, கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகியவன் தந்தருளினார் அப்படின்னு சொல்லி 14லேருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்க முடியும். ஆனால் 20லேருந்து 21 இந்த 2 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதே பிதாவாகிய தேவன் எந்த அளவுக்கு வல்லமை, பவர், டுனாமிஸ் திருச்சபைக்கு தேவன் அருளி செய்திருக்கிறார் என்பதை பவுல் ஒரு பெனடிக்ஷனாக சொல்லுகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன் verse 14 to 16 of chapter 3 is talking about God's riches, infinite riches and glory. In verse 20 to 21 he is talking about God's power in the life of believers, or ஆண்டவருடைய வல்லமை, திருச்சபைக்கு அவர்கள் அருளி செய்திருக்கிற வல்லமை பற்றி பவுல் பேசுகிறார். ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நாம் இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் முழுவதையும் சபை, திருச்சபையாக, ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்டாக நாம் படிக்கணும். ஒரு இண்டிவிஜுவல் நபரை வைத்து நம்ம இதை வியாக்கியானம் பண்ணுகிறதுல தவறு இல்லை. பட் ஜென்ரலி திஸ் ஸ்கிரிப்சர்ஸ் இஸ் கிவன் டு த ஹோல் சர்ச், சபைக்கு கொடுக்கப்பட்டது. ரைட்? சரி. அப்போது இது வரைக்கும் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி வரைக்கும் கர்த்தர் தன்னுடைய சரீரமான சபைக்கு பிதாவாகிய தேவன், தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாகிய திருச்சபைக்கு தேவன் வைத்திருந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை விளக்கியிருக்கிறார். நம்ம இந்த பயணத்தில் நீங்கள் அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் என்னென்னன்றதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனாலும் 3ஆம் அதிகாரம் 20, 21 வசனத்தை படிக்கும் பொழுது பால் வாஸ் நாட் yet satisfied. இன்னுமே, ஏன்னா அவருக்கு அவ்வளவு வெளிப்பாடை ஆண்டவர் கொடுத்திருந்ததுனால திருச்சபையை குறித்து அவருக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை.
இன்னும் திருப்தி இல்லை, இன்னும் கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணும், இன்னும் அளவற்ற ஐஸ்வர்யத்தை கர்த்தர் ஆமென் மணவாட்டிக்காக வைத்திருக்கிறார் என்பதை சபை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் இந்த பெனடிக்ஷனை அல்லது இந்த கடைசி ஆசீர்வாதத்தை இந்த ஜெபத்தினுடைய நிறைவில் சில விஷயங்களை சொல்ல போகிறோம். இன்ஃபேக்ட் இந்த ஒரு வசனத்திலே அவ்வளவு ரிச்சஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதனால் பவுல் என்ன விரும்புகிறாருன்னா, நம்மால் கிரகித்து கூட பார்க்க முடியாத ஆமென் அல்லது வார்த்தைகளால் விவரிக்க கூட முடியாத ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மூலமாய் அல்லது தம்முடைய வல்லமையின் மூலமாய் நம்மளில் அவர் செயல்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை பிளஸ் பண்ணுறார். ஸோ அந்த பிளஸ்ஸிங்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு 5-6 விஷயங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அதாவது நம்மளால் கிரகித்து கூட பார்க்க முடியாத, யோசித்து கூட பார்க்க முடியாத வல்லமையான கிரியையை பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்குள்ளே செயல்படுத்த அவர் ரெடியாக இருக்கிறார். மறுபடியும் இந்த வாசிப்போம் வசனத்தை. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை அவர் முடிக்கிறார். இப்போ இங்கிலீஷில் இதை படிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. என்ன சொல்கிறாருன்னா, unto him, அதை இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை ரொம்ப நான் ஸ்ப்ளிட் பண்ணி வாசிக்கிறேன். ஒரு 7 ஸ்டெப்ஸுன்னு கூட நம்ம சொல்லலாம், ரைட்? எப்படி பவுலுடைய ஜெபத்தில் ஒரு ஸ்டேர் கேஸ் நம்ம நேற்றும் அதற்கு முந்தின நாளும் பார்த்தோமோ, அதே போல் இந்த பெனடிக்ஷன்லேயும் ஒரு ஸ்டார் கேஸ், இந்த பிளெஸ்ஸிங்ஸ்லேயும் ஒரு படிக்கட்ட டாக்ஸாலஜி ஸ்டார் கேஸ்ன்னு சொல்லலாம். அதை பவுல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். unto him, தமிழில் கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு, இங்கிலீஷில் நான் முதல்ல சொல்கிறேன். unto him that is able to do, ரெண்டாவது. மூணாவது, all that we ask or think. நாலாவது, above all that we ask or think. அஞ்சாவது, abundantly above all that we ask or think. ஆறாவது, exceedingly abundantly above all that we ask or think. கடைசியா, according to the power that is working in us. அந்த வசனத்தை பிரிச்சிங்கன்னா இவ்வளோ பிரிக்கலாம், 7 விஷயங்கள். unto him, amen, நமக்குள்ள கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்குறாராம், சர்ச்சுக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்குறாராம். ஒன்று, he is able to do, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது, all that we ask or think, நாம் கேட்கிற எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். மூணாவது, above all that we ask or think, நாம் கேட்பதை விட இன்னும் அதிகமாக அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் abundantlyன்ற ஒரு வேர்டை பயன்படுத்துகிறார். அதுக்கப்புறம் exceedingly abundantlyன்ற ஒரு வேர்டை பயன்படுத்துகிறார். எதை கொண்டு செய்கிறாரா? நமக்குள்ள கிரியை செய்கிற அவருடைய வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அந்த அபிஷேகம் இதை நமக்கு என்ன செய்து நடப்பிக்குது அப்படிங்கிறார். சரி, இப்போ இந்த ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, நான் ஆக்சுவலாக இதை தமிழில் நான் படிக்கிறதை காட்டிலும் இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் எடுத்து அதை நான் என்ன செய்கிறேன், ஸ்ப்ளிட் பண்ணி நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாய் நான் சொல்லுகிறேன். பட் அதே நேரத்தில் தமிழ் வசனத்தை முதல்ல படிப்போம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற, முதல்ல அந்த வேர்டு எடுத்துக்கோங்க, கிரியை செய்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல் பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. he is able to do something. he is able to do something. தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்தில், ஆமென், God is able to do something in your life. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். டூ அப்படின்ற வேர்டு ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. கிரியை, டூ, ஆமென் என்கிற வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். POIEO என்கிற கிரேக்க வார்த்தையை பவுல் என்ன செய்திருக்கிறார், பயன்படுத்திருக்கிறார். ஸோ டூ அப்படின்ற வேர்டு, அந்த POIEO என்கிற கிரேக்க வார்த்தையினுடைய பதம் என்னன்னா, டு மேக், எதையாவது ஒன்றை ஆண்டவர் செய்யறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார்.
டு பிரிங் டு எஃபெக்ட், ஏதோ ஒன்றை ஆரம்பிக்க அவர் ரெடியாக இருக்கிறார். டு பிரிங் அபவுட், ஏதோ ஒன்று மறைந்திருத்ததை கர்த்தர் வெளியே கொண்டு வர வல்லமுள்ளவர் இருக்கிறார். டு அக்கம்ப்ளிஷ், ஏதோ ஒன்று இன்னும் நிறைவேறாமல் இருக்குதே, அதை நிறைவேற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். டு ப்ரொவைட், கர்த்தர் தேவைகளை சந்திக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஃபைனலி டு கிரியேட், கர்த்தர் சிருஷ்டிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, திருச்சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, அல்லது அந்த கடைசி பெனடிக்ஷன் அவர் சொல்றார், முதல்ல சபையை நீ புரிந்து கொள், God is able to do something. இந்த நாட்களிலே திருச்சபையை கொண்டு கர்த்தர் எதையோ ஒன்று செய்ய அவர் என்னவா இருக்கிறார், ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. He is able to do something. In fact, நான் நிச்சயமாக சொன்னேன், God is working now. ஒருவேளை நம்ம அடைக்கப்பட்டிருக்கலாம், சபைகளெல்லாம் மூடப்பட்டிருக்கலாம், நம்ம வீடுகளில் ஆராதித்து கொண்டிருக்கலாம். பட் வாட் ஐ பிலீவ் இஸ், நான் என்ன நம்புகிறேன், God is still working. என் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உட்கார்ந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கல. He is not idle, he is not inactive, he is not dead. நான் ஆராதிக்கிற தேவன் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் அல்ல, அவர் மரித்த தெய்வம் அல்ல. திருச்சபையை நீ விழித்துக் கொள்ள வேண்டும், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. He is still working. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ட்ரூலி நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கும் தேவர்கள் எனப்படுகிற மற்ற வைகளுக்கும் நிச்சயமாய் வித்தியாசம் இருக்கிறது. ஏசாயா 44 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 19 வசனம் வரை வாசித்து பாருங்கள். ரொம்ப கிளியரா நம்முடைய தேவனை தவிர வழிபடக்கூடிய மற்றவைகளை குறித்து பைபிள் சொல்லுகிற அழகான வசனங்கள் உண்டு. ஐசாயா chapter 44 from verse 10 to 19 படித்து பாருங்க. நான் சொல்லுவேன் தைரியமா, நம்முடைய தேவன் ஒருவரே கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அவர் ஒருவரே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்கிறார், சபை பார்க்க வேண்டும். இட் ஷுட் நோ, இன்னும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் கட்டடங்கள் மூடப்பட்டு விட்டதற்காக சபையில் செயல்பட முடியாதுன்னு மட்டும் ஒரு நாள் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. எஸ், த்ரூ சர்ச் காட் இஸ் டூயிங் சம்திங். இந்த 2000 ஆண்டுகளாக எவ்வளவோ உபத்திரவங்களை சபை பார்த்து விட்டது, எவ்வளவோ போராட்டங்களை பார்த்து விட்டது. ஹல்லேலூயா. நீரோ மன்னனை பார்த்து விட்டது, டொமிஷியன் மன்னனை பார்த்து விட்டது, தீத்து டைட்டஸ் மன்னர்களை பார்த்து விட்டது, எத்தனையோ சாம்ராஜ்யங்களை சபை பார்த்து விட்டது. ஆனால் இன்று வரைக்கும் திருச்சபையை, அவருடைய சரீரமாகிய சபையை ஒன்றும் ஜெயிக்க முடியவில்லை. காரணம் என்ன? இன்றைக்கும் அவருடைய சரீரமாகிய திருச்சபைக்குள்ள கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He is doing something and he is able to do something. கிரியை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார். கிரியை செய்யக்கூடாத, பேசக்கூடாத அவைகளை பார்த்து நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவசியமே இல்லை. They are not going to do anything to you. ஏசாயா 41 அதிகாரம், ஏசாயா 41 அதிகாரம் 21 24 வரைக்கும் சேலஞ்ச் ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி திருச்சபைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எந்த வல்லமைகளாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மைட் பி, அவர்களை பார்த்து கர்த்தர் சேலஞ்ச் பண்ணுகிறார். பாருங்க, உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும். அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கு பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கு நமக்கு தெரிவிக்கட்டும். வருங்காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். தேவர்கள் என்று சொல்லப்படுகிற மற்றவர்களுக்கு ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுறார். உன்னால் முடிஞ்சா இனிமேல் என்ன நடக்க போகிறதுன்னு என்னது சொல்லு சொல்லு. யூனோ, இந்த உலகத்தினுடைய எதிர்காலம் ஃபேட் என்னவா இருக்க போகிறது என்பதை எல்லா உலகத்தினுடைய அதிபர்களும் கலங்கி போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. நோபடி நோஸ் வாட்ஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்களும் நான் அதை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். எதையாவது செய்ய முடியுமா? அதனால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்றார் ஆண்டவர். ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு என்ன சொல்கிறார்னா, நான் மட்டும்தான் கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா.
I alone is able to do something in your life. சபை பயப்பட வேண்டிய நேரம் அல்ல. நாட் டு பி இன்டிமிடேட்டட். இன்னைக்கு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கட்டடம் தானே இல்லை, நமக்கு பில்டிங் தானே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தான் அவருடைய சபை, உங்களுடைய வீடு தான் அவருடைய சபை. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கண்களை திறக்கட்டும். பவுல் பாருங்க, ஒன்று சொல்லுகிறார், he is able to do something. இரண்டாவது அவர் சொல்றார் பாருங்க, he is able to do what we ask. நாம் வேண்டிக் கொள்வதற்கும். he is able to do what we ask. நாம் வேண்டிக் கொள்வதற்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் வேண்டிக் கொள்வதற்கும். அப்போ என்ன செய்யறதுக்கு ரெடியாக இருக்காருன்னா, நான் வேண்டிக் கொள்றது செய்யறதுக்கு ரெடியாக இருக்கார் அவர். அதாவது கர்த்தர் கிரியை செய்கிறார்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய இன்ட்ரெஸ்ட்டையும் அவருடைய கன்சர்னை மட்டும்தான் அவர் இந்த பூமியில் செய்து கொண்டிருக்கிறார், அல்லது திருச்சபைக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார் என்று அல்ல. ஆமென். நம்முடைய கன்சர்னையும் நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டையும் கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆமென், கண்ணோக்கி பார்க்கிறார். அதனால தான் பவுல் சொல்கிறார், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும். அவர் எதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு? நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? he hears our prayer. நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கேட்கிறார், கேட்கிறார். பயப்படாதீங்க சபையே. ஆனால் எப்படி ஜெபிக்கணும்னு இருக்கு. எப்படினாலும் நம்ம ஜெபிக்க முடியாது. நம்ம எல்லா ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்துடுறதில்ல. ரொம்ப அழகாக யோவான் சொல்லுவார். 1 யோவான் புஸ்தகம் 1 John chapter 3, 1 John chapter 3 verse 21 and 22 படிப்போமா? 21, 22 வாசிப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். நாம் வேண்டிக் கொள்வது என்ன வேண்டிக் கொண்டாலும் தரமாட்டார். ஏன்னா நம்ம என்ன கான்டெக்ஸ்டில் இந்த வசனத்தை வாசித்து கொண்டு வருகிறோம்? சபை, சர்ச், நாட் an individual. ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காக எபேசியர்கள் நிருபம் எழுதப்படவில்லை, ஒரு சபைக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் தான் இந்த வசனத்தை நாம் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆமென். எனி டெக்ஸ்ட் which is taken out of the context is a pretext. துருபதேசங்கள் எப்படி வருகிறது தெரியுமா? ஆமென். ஒரு டெக்ஸ்ட் என்பது ஒரு வசனத்தை ஆமென் அதனுடைய கான்டெக்ஸ்ட்டை விட்டு வெளியில் எடுப்பது. உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். எதை பற்றி பவுல் சொல்லும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பவுல் சொல்கிறாருன்னா, அதற்கு மேலே இருக்கிற வசனம் சொல்லுகிறது, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியாக இருக்கவும் தெரியும், நல்லா சாப்பிடவும் தெரியும். ஆமென். கண் விழிப்பும் எனக்கு தெரியும், தூங்கவும் தெரியும். எனக்கு எல்லா பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், என் ஊழியத்தில் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்ன செய்ய முடியும்? நான் நடக்க முடியும். ஏன்னா அந்த சூழ்நிலைகளில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் சொல்லும்போது அவர் அதுக்கு அந்த வசனத்துக்கு மேலே இருக்கக்கூடிய 2 வசனங்களை படிச்சுப்பாங்க. அந்த எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டுன்னு சொல்வார். அந்த வசனத்தை தனியாக அந்த டெக்ஸ்ட்டை விட்டு பிரித்து எடுத்தோம்னா நம்ம எப்படினாலும் அதுக்கு மொழியாக்கம் பண்ணலாம். அப்படி இல்லை. ஆமென். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வசனங்களை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறார்னா என்ன கான்டெக்ஸ்டில் பேசி கொண்டிருக்கிறார்? திருச்சபை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். சபை அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்களை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது இன்னும் பல விஷயங்களை, ரிச்சஸை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருச்சபைக்காக அவர் சொல்கிறார். அப்போ தான் அவர் சொல்கிறார், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் able to do what we ask. மிக அழகாக யோவான் சொல்கிறார் பாருங்க. 1, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தைரியம் கொண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? If we pray with a clear conscience, with a open heart, திறந்த இருதயத்தோட, உண்மையுள்ள மனதோட, ஒரு ஹானஸ்டான ஒரு நபராக நீ தேவனுக்கு முன்னாடி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தேவனுக்கு முன்னாடி தைரியமாக கேட்கலாம்.
அப்போ சில விஷயங்களை கேட்கணும் கேட்க வேண்டான்றது உங்கள் இருதயமே சொல்லிடும் உங்களுக்கு. ஆமென். உங்களுடைய கான்ஷியன்ஸே, உங்களுடைய மனசாட்சியே சொல்லிடும், ரைட்டு நான் தப்பாக தான் என்ன செய்கிறேன், நான் கேட்குறேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. யாக்கோபு 4:3 சொல்லும் பொழுது, டோன்ட் ப்ரே வித் ராங் மோட்டிவ். பல நேரங்களில் ஏன் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நமக்கு பதில் கிடைக்கலன்னா, தவறான நோக்கத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம், பண ஆசையில் ஜெபிக்கிறோம். நம்முடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறதுனால கர்த்தர் பதில் தர்றதில்லை. ஆனால் இங்கே சர்ச்சுக்காக ஜெபிக்கிறோம், சபையாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய மனவாட்டி ஆமென் இன்னும் பலப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். அப்போது நல்லா புரிந்துக்கோங்க, யோவான் அழகாக சொல்கிறாரு, நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நம்ம தைரியமாக ஜெபம் பண்ண கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். 22ஆம் வசனத்தை அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இஃப் வி சீக் சம்திங் டு ப்ளீஸ் காட், தேவனை பிரியப்படுத்துகிற விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானித்து அதற்காக நாம் ஜெபிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லவே மாட்டார். ஒன்று, நான் கேட்குறதுல நான் ஹானஸ்டாக இருக்கணும், நான் உத்தமனாக இருக்கணும், கிளியர் கான்ஷியன்ஸோடு நான் கேட்கணும், எனக்கும் அவருக்குடைய உறவு சரியாக இருக்கணும். ரெண்டாவது, நான் கேட்குற விஷயம் அவர் என்ன செய்யணும், பிரியப்படுத்தணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்படின்னா நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், பதில் கொடுக்கிறார். ஸோ பவுல் என்ன சொல்லுகிறார் சபைக்கு, எப்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறார்? ஒன், he is able to do. ரெண்டாவது, he is able to do what you ask. ஒன்று, அவரால் கிரியை செய்ய முடியும். ரெண்டாவது, நீங்கள் வேண்டிக் கொண்டதை உங்களுக்கு தர அவரால் முடியும். மூணாவது வாசிங்க, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் என்ற ஒரு வேர்டை ஆட் பண்ணுறார் பாருங்க, நினைக்கிறதற்கும். ஸோ he is able to do what we ask or what we think. இங்கே அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்டு இது, திங்க். நீங்கள் நினைக்கிறத கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், செய்வார். நினைக்கிறத செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். God is able to do what we think because he reads our thoughts. நம்முடைய எண்ணங்களை அவர் படிக்கிறார், நம்முடைய எண்ணங்கள் அவர் படிக்கிறார். அவர் கூட நம்மளை குறித்து நல்ல எண்ணங்களை வச்சிருக்கிறார். எரேமியா 29, உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகள் அல்ல, என்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய எண்ணங்கள் அல்ல, என்னுடைய எண்ணங்கள் மேலானவைகள் அப்படின்றார். அப்போது சம்டைம்ஸ் நம்ம யோசிக்கிறோம் பாருங்க, திங்க் பண்ணுறோம் பாருங்க, அதை கூட செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு பவுல் சொல்கிறார். சில விஷயங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், சில விஷயங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறதில்ல, திங்க் பண்ணால் உண்மையாகவே சாட்சியாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து சொல்ல முடியும். என்னுடைய அனுபவங்களை பொதுவாக நான் சொல்கிறதில்ல, ஆனாலும் இப்போ சொல்கிறேன், நான் ஜெபித்து ஆமென் நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் இன்றைக்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பல ஆசீர்வாதங்கள் நான் திங்க் பண்ணதே ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஜஸ்ட் ஐ தாட். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வாட் காட் ஹஸ் கிவன் அண்ட் டு மீ. நான் பொருளாதாரத்தை பற்றி இந்த இடத்துல பவுல் பேசலை. இஸ் நாட் அபவுட் மெட்டீரியல் திங்ஸ் அவர் பேசலைனாலும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். திங்க் பண்ணுறது கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆமென், நிறைவேற்றி விடுகிறார். ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ நல்லவர், அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு முறை சென்னையிலேருந்து லண்டனுக்கு விமானத்தில் நான் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்போது யூஸ்வலாக பிரயாணம் செய்யும்போது எக்கானமி சீட்டில் தான் நான் போவேன். ஆனாலும் ஃப்ளைட்ஸுக்குள்ளே ஏறின உடனே நாங்கள் எல்லாருமே ரைட்டில் திரும்புவோம், எக்கானமி சைடில் நம்ம போவோம். பட் லெஃப்டில் ஒரு சிலர் திரும்புவாங்க. லெஃப்டில் என்னென்னா பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் நான் பிரயாணம் பண்ணும்பொழுது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம பிஸ்னஸ் கிளாஸில் என்ன செய்யணும், போகணும் அப்படின்னு நினைப்பேன். அவ்வளோதான். ஏன்னா பல மடங்கு, 3 மடங்கு 4 மடங்கு எக்கானமி கிளாஸை விட பிஸ்னஸ் கிளாஸினுடைய கட்டணம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக எக்கானமியில் நம்ம போவோம். பட் ஜஸ்ட் ஒரு தாட், ஒரு என்றைக்காவது ஒரு நாள் என்ன செய்யணும், பிஸ்னஸ் கிளாஸ்லேயும் ஆண்டு நம்ம போக செய்வார். ஒரு நாள் இப்படியெல்லாம் நான் ஜெபிக்க மாட்டேன் என்றைக்குமே இது வரைக்கும். ஆண்டுடைய சமூகத்தில் உலக பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆண்டவர்கிட்ட நான் கேட்டதில்லை. ஆண்டவர் என்னை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். நான் அதிகமாக உன்னதங்களுடைய ஆசீர்வாதங்களை தான் அதிகமாக ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அதுக்காக கேட்குறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். கேளுங்கள்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் அப்படி தான் நான் சென்னையிலேருந்து லண்டனுக்கு போவதற்காக நான் விமானத்தில் ஏறும்பொழுது அந்த கேட்டில் நின்ற அந்த ஏர் ஹோஸ்டஸ் சொன்னாங்க, சார் யூ நீட் டு கோ ஆன் யுவர் லெஃப்ட் சைட். இப்போ நான் சொன்னேன், ஐ காட் மை எக்கானமி டிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது, நோ சார் யூ அப்கிரேடட் டு பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்னாரு. ஸோ அன்றைக்கி நான் திங்க் பண்ணி கூட பார்க்கல. அன்றைக்கி விமானத்தில் நான் பிஸ்னஸ் கிளாஸில் நான் என்ன செஞ்சேன், ஃப்ளை பண்ணேன். ஆனால் பே பண்ணது எக்கானமி. சம்டைம்ஸ் என்ன சொல்கிறேன்னா, ஆமேன், இது ஆண்டவருக்கு அற்பமான ஒரு விஷயம். பட் சிம்பிளாக சொல்ல போகும்போது, ஈவன் வென் வாட் யூ திங்க், ஆண்டவர் என்ன செய்கிறார், நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒரு சாதாரணமாக இந்த உலக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கூட ஆசைப்பட்டதே நிறைவேற்றி கொடுக்குறாருன்னா, அவருடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய மனவாட்டியாகிய திருச்சபையினுடைய வளர்ச்சியை குறித்து நாம் என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ நினைக்கிறோமோ அதை ஆண்டவர் செய்வாரா மாட்டார்? நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. பவுல் என்ன சொல்லுகிறார்? he is able to do what we ask. மூன்றாவது, he is able to do what we ask and what we think. மேன், எவ்வளோ நல்லவர் நம்முடைய ஆண்டவர் பாருங்க. பாச, எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில், என் பொருளாதார வாழ்க்கையில் கர்த்தர் செய்வாரா? நிச்சயமாக செய்வாரம்மா. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையுடைய நோக்கம் என்னவாக இருக்கட்டும், ஆண்டவரே நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், மேபி நான் ஒரு டீச்சராக இருக்கலாம், மேபி நான் ஒரு சாதாரணமான கூலி தொழிலாளியாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கை உமக்கு, உம்முடைய சித்தத்தை செய்யணும், உங்கள் ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். உங்கள் மனவாட்டியாகிய திருச்சபையினுடைய பங்கு நான் ஒரு மெம்பர் ஆண்டவரே. ஐம் a part of the body of Christ. ஆண்டவரே, நான் எழும்பி உமக்காக எதையாக செய்ய வேண்டும் என்று நினச்சி பாருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வேண்டுவதையும் செய்வார், நினைக்கிறதையும் செய்வார். தேவன் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான்காவது போல் வாசிக்கிறோம், நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் வேர்டை யூஸ் பண்ணுறார். மிகவும், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மிகவும், மோர் தேன் வி ஆஸ்க் ஆர் திங்க். அவர் பில்ட் பண்ணிட்டே போகிறார் பாருங்க. இது தனித்தனியாக பிரித்து படித்தா தான் உங்களுக்கு அது புரியும். ஒன்று, he is able to do. ரெண்டாவது, he is able to do what we ask. மூணாவது, he is able to do what we think. Now he is able to do more than we think or ask. இந்த இடத்துல வந்திருக்கிற அந்த மோர் அப்படின்ற வேர்டு தான் ஹைப்பர்ன்ற வேர்டு. இது ஹைப்பர் அப்படின்ற வேர்டை எடுத்தோன்னா உங்கள் மைண்டு ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு போயிட வேண்டாம். அது சும்மா அவங்களுக்கு வச்ச பேர். அது உண்மையிலே ஹைப்பர் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரைட்? உண்மையாகவே இந்த மோர் என்ற வேர்டு தான். இதுக்கு அடுத்த வேர்டே நான் காமிக்கிறேன் பின்னாடி அடுத்ததில். ஹைப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பியாண்டுன்னு அர்த்தம். Beyond. See, God has got something greater in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவன், நீங்கள் வேண்டிக் கொள்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவர் நினச்சிருக்கிறாரா, அதான் மோர். நீங்கள் கேட்குறது, நீங்கள் நினைக்கிறது அது மோர் இல்லை. நான் சொல்கிறது புரியுது? அது ஹைப்பர் கிடையாது. நீங்கள் நினைக்காத ஒன்று அவர் நினச்சி வச்சிருக்கிறார்ல. உங்கள் தாயின் கற்பத்தில் உங்களை உருவாக்கும் பொழுதே, உங்களை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுதே உங்களை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தான் இங்கே மோர். தட் இஸ் த ஹைப்பர். சம்திங் யூ ஹாவ் நெவர் ஆன்டிசிபேட்டட், சம்திங் விச் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் யோசித்து கூட பார்க்காத ஒன்று. ஆண்டவரே, எனக்கு அந்த மோர், நான் அதை பார்க்கணும். ஹல்லேலூயா. ரைட்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாமை ஆண்டவர் கல்தேய பட்டணத்திலிருந்து அழைச்சி அவனை கானானுக்கு கொண்டு வந்து அவனை கூடாரத்தில் வாழும்படி செய்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஜெபமெல்லாம் என்னவாக இருந்திருக்கும்? எனக்கு ஒரு பிள்ளை தாங்க, வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக என் வாழ்க்கையில் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்ப்போடு இருந்த ஆபிரகாம் தினந்தோறும் எதுக்காக ஜெபம் பண்ணியிருப்பானா, எனக்கு ஒரு மகனை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. மேபி மகனை ஆண்டவர் கொடுத்ததுக்கப்புறம் ஆபிரகாம் என்ன நினச்சிருப்பான்? யூ மைட் ஹாவ் அ பிக் ஃபேமிலி, ஒரு பெரிய ஃபேமிலி ஆண்டவர் கொடுப்பார். ஸோ அந்த ஃபேமிலி ஒரு தேசமாக மாறும்னு ஆபிரகாம் நினச்சிருப்பார். ஆனால் அதில் மோர் என்ன தெரியுமா? ஹைப்பர் என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய சந்ததியில் மேசியா பிறக்க போகிறார் பாருங்க, அதான் மோர். இதை அவர் திங்க் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டார். ஹல்லேலூயா.
ஆமென். ஆபிரகாமுக்குள்ள நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக, கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாறுவோம் என்பதை ஆபிரகாம் யோசிச்சிருந்தாரா நமக்கு தெரியல. மேபி இருந்திருக்கலாம். பட் நான் இந்த சத்தியத்திற்காக சொல்லுங்க, தட் இஸ் மோர் டு ஏப்ரஹாம், மோர். அல்லேலூயா, மோர், ஹைப்பர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2 சாமுவேல் ரொம்ப அழகாக தாவீது ஒரு வேர்டு சொல்கிறத நம்ம படிக்க முடியும். எடுங்க பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்டு. ரொம்ப தாழ்மையோட தாவீது பேசுகிற அந்த வார்த்தையை நம்ம எடுப்போமா? 2 சாமுவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், சாப்டர் 7 verse 18 and 19 படிப்போமா? அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னமும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய மோர், ஆண்டவருடைய ஹைப்பர் இருக்குல்லையா, அதிகமாய், அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல தாவீது. ஏன்னா தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, ஆமென், நீ எனக்கு ஆலயம் கட்டணும்னு நீ கவலைப்படுற தாவீது, ஆனால் நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் மகன் கட்டுவான், நான் உன் வீட்டை கட்டுறேன்ட்டார். நீ எனக்கு வீட்டை கட்டணும்னு ஆசைப்படுறியா? வேண்டாம், சாலமோன் கட்டட்டும், நான் உனக்கு நித்திய வீடை கட்டுறேன்ட்டார். என்ன சொல்கிறார்னா, ஆமென், உன்னுடைய வீடும் உன் ராஜ்யம் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்ஃபேக்ட் மேசியா வந்து உன் சிங்காசனத்தில் உட்காருவாருன்ட்டார். தாவீதை அதை எண்ணி கூட பார்க்கல, அவனால் ஜீர்ணிக்கவே முடியல. அப்போ தான் ஆண்டவரே, இது உண்மையாகவே இது திஸ் இஸ் மோர், திஸ் இஸ் ஹைப்பர், ஐ நெவர் எக்ஸ்பெக்டட், ஐ நெவர் ஆன்டிசிபேட்டட். நான் திங்க் பண்ணி கூட பார்க்கலப்பா. என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய நடந்திருக்கு. மோர், மோர். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்ல முடியும்? ஆமேன். அவன் சொல்கிறா பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாக இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறையின்படி என்ன செய்தீரே சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். ஏசப்பா, நீங்கள் என்னைக்கோ நடக்கிற விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டீங்க, என்னால் அதை என்ன செய்ய முடியல, ஜீரணிச்சு கூட பார்க்க முடியலப்பா அப்படின்னு ஆண்டவர் உங்களை சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா, மோர். ஸோ ஒன்று, God is able to do. ரெண்டாவது, God is able to do what you ask. மூணாவது, God is able to do what you ask and think. நானாவது, God is able to do more than ask or you think. வா, எப்படி அழகா போறார் பாருங்க. யாருக்கு இதை செய்கிறார்? அவருடைய சபையை நேசிக்கிறவங்களுக்கு. இந்த கடைசி காலத்தில் சுயநலமா இல்லாமல் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படி இங்கே இல்லாமல் மணவாட்டியை குறித்து அக்கறையுடையவர்கள். இந்த உபத்திரவ காலத்தில் எப்படியாகிலும் திருச்சபை கட்டப்பட வேண்டும் அப்படின்ற ஏக்கத்தோடு வாழ்கிறவங்களுக்கு இது எல்லாருக்கும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது 5வது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் வரைக்கும் பார்த்துட்டோம். அதிகமாய் நமக்குள்ளே abundantly and immeasurably என்ற வேர்டை யூஸ் பண்ணுறார். able to do more abundantly அல்லது immeasurably, more than we contemplate. இது வந்து இது எந்த வேர்டில் விவரிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா மோர், ஹைப்பர்ன்ற வேர்டே நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது. நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும்ன்றதே வேற. இந்த மிகவும்ன்ற வேர்டோட இன்னொரு வேர்டை ஆட் பண்ணுறார் பவுல். என்னன்னா அதிகமாயின்ற வேர்டு. அந்த வேர்டை ஹீப்ரூவில் ஹைப்பர் பெரிசோ, ஹைப்பர் பெரிசோ. இங்கிலீஷில் சூப்பர்லேட்டிவ். அந்த வேர்டை பவுல் பயன்படுத்துகிறார். இந்த வேர்டு ஒரே ஒரு முறை இன்னொரு இடத்துல பைபிளில் வந்திருக்குன்னா, ஒன்று இங்கே வந்திருக்கு, ரெண்டாவது வந்து 1 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வருது. இதே கிரீக் வேர்டு. 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறேன். நிறைவாகும் பொருட்டு அந்த இடத்துல வந்திருக்கிற வேர்டு ஹைப்பர் பெரிசோ என்கிற வேர்டு. abundantly, immeasurably, நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறவர். ஆங்கிலத்தில் ஒவ்வொரு வேதகமும் ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் ஒவ்வொரு வேர்டை பயன்படுத்திருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே என்ன வேர்டை பயன்படுத்துறதுனே தெரியல, அவ்வளவு செய்கிறார் ஆண்டவர். அதிகமாய் அப்படின்னு தமிழில் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அதிகமாய், மிகவும் அதிகமாய். கேஜேவி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லுது எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி அப்படிங்கிறார். 2 வேர்டு யூஸ் பண்ணுறார். ஜேபி பிலிப்ஸ் சொல்கிறாரு இன்ஃபைனட்லி மோர் அப்படிங்கிறார். இன்ஃபைனட்லி மோர், தட்ஸ் மோர் பியூட்டிஃபுல். ஜேபி பிலிப்ஸோட வேர்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஃபைனட்லி மோர் அப்படிங்கிறார். முடிவில்லாத விதத்தில் அதிகமாய். அது 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 இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நான் முடிவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆர்எஸ்வியில் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் ஃபார் மோர் அபண்டன்ட்லி, ஃபார் மோர் அபண்டன்ட்லி அப்படிங்கிறார் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. என்ஏஎஸ்பி எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி பியாண்ட். அப்போ ஒரு வார்த்தைக்கு இவங்கெல்லாம் 2 வார்த்தை 3 வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை திருச்சபையாகிய உங்கள் மூலமாக அவர் செய்யணும்னு நினச்சிருக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை பிரதர், சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் இன்னும் மிக மிக சாதாரணமான விஷயங்களுக்கே தேவனுடைய சமூகத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கி உங்கள் கண்களை திறக்கட்டும். சபையாக நம்ம சாதிக்க வேண்டியது இந்த பூமியில் நிறையா இருக்குது. ஆமீன். சபையாய் நம்ம கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் பயங்கரமாக இருக்குது. இந்த சத்தியமெல்லாம் அறிஞ்சதுனால தான் டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற தேவனுடைய மனுஷன் ஆப்பிரிக்காவை, ஸ்காட்லாண்டிலிருந்து புறப்பட்டு போய் ஆப்பிரிக்காவை அசைத்தார். ஆமேன். இதெல்லாம் அறிந்த டிஎல் மூடி கண்டங்களை அசைத்தாருங்க. ஆமேன். இதெல்லாம் அறிந்த ஸ்டட்டு, ஆமேன், இன்னும் வல்லமையான தேவனுடைய ஆமேன் ஊழியக்காரருடைய பெயர்களை பட்டியலை சொல்லலாம். இவங்கெல்லாம் இந்த எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி இந்த ஹைப்பர் பெரிசோவை அறிந்தபடினால தான் பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்காக செய்தார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்திகள் விசுவாசிகள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக ஆக்கலை. நோ 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 நான் தைரியமாக சொல்கிறேன். என்னைக்கு ப்ராஸ்பரிட்டி தியாலஜி 1970-80 அப்புறம் அமெரிக்காவிலேருந்து புறப்பட்டு உலகத்தில் பரவுச்சோ, அன்னையிலிருந்து இந்த ப்ராஸ்பரிட்டி செழிப்பின் உபதேசம் அல்லது ஹைப்பர் கிரேஸினுடைய உபதேசம் செய்தது என்ன தெரியுமா? இட் மேட் கிறிஸ்டியானிட்டி a weak Christians. கிறிஸ்தவர்களை பலவீனமான கிறிஸ்தவர்களாகத்தான் மாற்றிவிட்டது. நான் நிச்சயமாக சொல்லுவேன், ஆணித்தரமாய் சொல்லுவேன், இன்றைக்கி நம்முடைய சொந்த தேவைகளையே நினச்சி அதற்காக மட்டுமே ஜெபிக்கிறவர்களாய் நம்மை மாற்றிவிட்டது இந்த ப்ராஸ்பரிட்டி தியாலஜி. இதை மட்டும்தான் பேசுவாங்க, இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் முடிவு வரைக்கும் வாசிச்சிருக்கோம். எங்கேயாகிலும் ஒரு வசனத்தில் இந்த உலகத்துடைய ஆசீர்வாதத்தை பற்றி பவுல் பேசியிருக்காரா? நோ. ஐ கேன் சேலஞ்ச் யூ. சிலர் விட்ட இந்த வசனத்தையும் உலகத்தினுடைய விஷயங்களுக்காகத்தான் பயன்படுத்துவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பால் இஸ் நாட் அட் ஆல் டாக்கிங் அபவுட் earthly blessing. இந்த வசனத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவருடைய வல்லமை என்று சொல்லி அவர் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பற்றி அவர் பேசவே இல்லை. He is talking about the riches in Christ in eternity. அதனால தான் ஆர்எஸ்பியில் ரொம்ப அதாவது ஜேபி பிலிப்ஸனுடைய டிரான்ஸ்லேஷனில் இன்ஃபைனட்லி மோர் அப்படிங்கிறார். என்னன்னா, திருச்சபையில் தேவன் ஊற்றுகிற அளவற்ற ரிச்சஸ், அந்த வெளிப்பாடுகள் எது வரைக்கும் ரிச்சா? அவன் நித்தியம் வரைக்கும் ரிச்சா. ஆமென். நித்தியம் வரைக்கும். பவுல் இதெல்லாம் மனசில் வச்சு, எதை மனசில் வச்சு பேசிட்டு இருக்காரு? இந்த உலகத்தில் வாழ்கிற 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு பங்களா கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு, நான் பேசி கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு சீப்பாக பேசுகிற ஒரு பவுல் அல்ல. He is talking about the eternity. Eternity. அதற்காக பூமியில் ஆண்டவர் மெட்டீரியலில் உங்களை பிளஸ் பண்ண மாட்டார் நான் சொல்ல வரல. Because I believe not only the New Testament, I believe the whole Bible. பழைய ஏற்பாட்டில் இட்ஸ் ஆல் அபவுட் மெட்டீரியல் பிளெஸிங்ஸ். நியூ டெஸ்டமெண்ட்டில் இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ்.
அஃப்கோர்ஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நாட் ஓன்லி மெட்டீரியல், அதாவது ஆசீர்வாதங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார்னா பழைய ஏற்பாட்டில் மெட்டீரியல் அண்ட் ஃபிசிக்கலை சேர்த்து பேசுவார். மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேர்த்து பேசுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஸ்பிரிச்சுவல் மட்டும்தான் பேசப்பட்டிருக்கிறது. ஐ கேன் சேலஞ்ச் யூ. ஹல்லேலூயா. பிகாஸ் ஐ பிலீவ் த ஹோல் பைபிள். ஆண்டவர் நிச்சயமாய் உலகத்திலேயும் அவருடைய ஊழியத்தை, அவருடைய திருச்சபையை நீங்கள் கட்டி எழுப்புவது. அகெயின் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த பில்டிங். அவருடைய சுவிசேஷ பணி உலகம் முழுவதும் விஸ்தாரமாக்குவதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படணும்னா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மெட்டீரியல் உங்களை பிளஸ் பண்ணுவார். நீங்கள் கொடுக்கிறவளா இருந்தீங்கன்னா உங்கள் கைகளை கர்த்தர் பலப்படுத்துவார். உங்களுடைய பிஸ்னஸை கர்த்தர் உயர்த்துவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களுக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் வசனத்தை இன்டர்பிரட் பண்ணும்போது கவனமாக இன்டர்பிரட் பண்ணணும். எந்த வசனத்தை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறார், எந்த வசனத்தில் ஃபிசிக்கலான ஆசீர்வாதங்களை குறித்து பைபிள் பேசுகிறது என்பதை பிரித்து பேசணும். எல்லா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை வசனங்களையும் எங்கே கொண்டு வந்துடுது? ப்ராஸ்பரிட்டி கொண்டு வந்துடுது. நோ. அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வீக்காக இருக்கிறாங்க. they are not able to face persecution. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, உபத்திரவ காலத்தின் வழியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய திருச்சபைகள் போகணும்னா எத்தனை பேர் நிற்பாங்க? ஒருவேளை கூட உபவாசம் இருக்க வேண்டான்னு போதிக்கிறோமே, உபவாசம் தேவையில்லை என்று போதிக்கிறோமே. ஒருவேளை இந்த கொரோனா காலத்தில் எத்தனை விசுவாசிகள் பட்டினியாக இருந்திருக்க மாட்டாங்களா என்ன? எல்லாருமா நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருந்திருப்பாங்க. அஃப்கோர்ஸ் there would be people in the world, maybe even in India, நார்த் இந்தியாவில், ஆஃப்ரிக்காவில், எத்தனையோ கஷ்டப்படக்கூடிய தேசங்களில் தேவனுடைய பிள்ளைகள் கூட பசியில் இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா வசனங்களையும் ஃபிசிக்கலாக பார்க்காதீங்க. என்ன நோக்கத்தோட வசனம் எழுதப்பட்டதோ அதில் பாருங்கள். எதை நீங்கள் மெட்டீரியலாக பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும், எதை ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணும். எந்தெந்த வசனம் எங்கெங்கே எந்தெந்த கான்டெக்ஸ்டில் பவுல் என்னென்ன நோக்கத்தோடு எழுதியிருக்கிறார் என்பதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். துருபதேசங்களுக்கு இடமே இல்லை. இங்கே அவர் என்ன சொல்கிறார்? இஸ் டாக்கிங் அபவுட் இட்டர்னிட்டி abundantly and immeasurably. ஹல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்கும்போது கால்குலேட் பண்ணி கொடுக்கவே மாட்டார். ஒருவேளை இந்த வசனத்தை படிக்கும்போது பவுல் ஒருவேளை எக்ஸாஜரேட் பண்ணுகிறாரோ அப்படின்னு தோணலாம். என்னடா ஒரு 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 விஷயத்தை சொல்கிறதுக்காக இவ்வளவு நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும், ரெண்டாவது நினைக்கிறதற்கும், மூணாவது மிகவும், நான்காவது அதிகமாக என்று கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே இவ்வளவு கிரியை செய்ய முடியுமா என்று பேசும் பொழுது பவுல் எக்ஸாஜரேட் பண்ணுறாருனா இல்லவே இல்லை. பவுலுக்கு தெரியும், என் தாயின் கற்பத்தில் என்னை உருவாக்கினவர், என்னை தெரிந்து கொண்டவர், எனக்குள்ளே வச்சிருக்கிற அந்த அளவற்ற ரிச்சஸை இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் எழுதினாரே, இன்றைக்கி நாம் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கோமா? இன்றைக்கி இந்த 2000 வருஷமாக அது தியானம் பண்ணப்படுகிறது மாத்திரமல்ல, அதனால் மாற்றப்பட்டிருக்கிற இருதயங்கள் எத்தனை பேர் நித்தியத்தில் பவுலோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னு இமேஜின் பண்ணி பார்க்கும் பொழுது, imagine the riches that God has deposited in Paul's life. தேவன் பச்சபாதம் உள்ள தேவன் அல்லவே இல்லை, உங்கள் வாழ்க்கையிலையும் டெபாசிட் பண்ணியிருக்கார். நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. சம்டைம்ஸ் இந்த உலகத்தில் நான் சொன்ன இந்த காரியங்கள் உலக பிரகாரமான காரியங்களில் நிறைவேறாமல் கூட போகலாம். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்கவே முடியாது. இந்த வசனத்தை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உங்களுடைய பொருளாதாரத்திற்காக நீங்கள் பயன்படுத்துறதுல தப்பு இல்லை, பயன்படுத்துங்க. ஆனால் உண்மையிலே கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றதுனா, இட் இஸ் அபவுட் த சர்ச், அவருடைய ராஜ்யம், அவருடைய சரீரம். ஆகவே ஒருவேளை இந்த வசனம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், இன்ஃபேக்ட் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வரும்போது மெட்டீரியலி, பணம் சம்பந்தப்பட்ட, பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நான் பார்க்காம போனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பவுல் சொல்லுகிறது ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ஸ்டில் பேசிகிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த சபை தான் இன்றைக்கி உலகத்தை அசைத்து கொண்டிருக்கிறது. இருண்ட கண்டமாகிய ஆப்பிரிக்காவை இன்றைக்கி பல நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளாய் மாற்றினது என்னது? இந்த காஸ்பல், இந்த சுவிசேஷம். ஹல்லேலூயா. விக்கிரகங்களை ஆராதித்து வந்த இந்திய தேசத்தில் இன்றைக்கும் ஆமேன் எல்லா மாநிலங்கள்லேயும் இன்றைக்கி அஃப்கோர்ஸ் நம்ம நெருக்கப்படுறோம், ஒடுக்கப்படுறோம். ஆனாலும்
இன்னைக்கு சபைகள்லாம் எழும்பி இருக்கிறதே எதனால? இந்த வல்லமை. இந்த வல்லமை அன்றைக்கு இருந்த மிஷனரிகள், அன்றைக்கு இருந்த தேவனுடைய மனிதர்கள் உணர்ந்தாங்க. அதனால் எல்லாத்தையும் விற்றுட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் விற்றுட்டு இங்கே கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? அவருடைய சபையை கட்டினாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நாமளும் உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறித்து அதிக கவலைப்படாமல், எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அளவற்ற அந்த ரிச்சஸை கொண்டு நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவேன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். கடைசி அவர் சொல்லுகிறாரு, கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்யனவராயிருக்கிறார், வல்லவராய் இருக்கிற அவருக்கு அப்படின்னு முடிக்கிறார். He is talking about a power that is working within us. நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையை பற்றி அவர் பேசுகிறார். கிரியை செய்கிற வல்லமையை பற்றி அவர் பேசுகிறார். அந்த வல்லமை தான் நம்மளை என்ன செய்யுது? இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள நம்மளை கொண்டு போகிறது. ஆமென். டுனாமிஸ். Why God shares his power? ஏன் ஆண்டவர் தன்னுடைய வல்லமை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார்? ஏன் தன்னுடைய வல்லமை நமக்குள்ள வைத்திருக்கிறார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், அவருடைய சரீரத்தை கட்டி எழுப்புவதற்காக. ஹல்லேலூயா. நம்மை கட்டுவதற்காக அல்ல, நம்மை பேரை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாகிய திருச்சபையை கட்டுவதற்கு. ஹல்லேலூயா. வல்லமை. அந்த வல்லமை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறாரு. எழும்புங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆமென் 3ஆம் அதிகாரம் கடைசி வரைக்கும் நாங்கள் தியானித்திருக்கிறோம். திருச்சபைக்கு இவ்வளவு ரிச்சஸை நீங்கள் வச்சிருக்கீங்க. ஆமென். அளவற்ற ஆண்டவரே ஐஸ்வரியத்தை திருச்சபையின் மேலே உன்னதங்கள்லேருந்து ஊற்றிருக்கிறீங்க. நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை என்ன செய்யணும்? உமக்காக சுதந்திரிக்க வேண்டும், கலக்கணும். ஜனங்கள் ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் செய்து உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் என்ன செய்யணும்? கட்டணும்ப்பா. நான் எழும்புகிற எனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். The power of God is not a luxury. The power of God is a necessity. It's a necessity. இன்னைக்கு தேவை. ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் என்று நம்புகிறேன். ஒருவேளை சில வார்த்தைகள் சற்று கடினமாக இருந்தாலும், ஆமென், அப்போஸ்தலனுடைய பவுலுடைய இந்த வார்த்தைகள் நம்மளை பலப்படுத்துகிறது நான் நம்புகிறேன். ஃபைனல் இந்த ஜெபத்தை எண்ட் பண்ணும்போது அவருக்கு திருப்தியில் இன்னும் நிறையா கொடுக்கணும்னு சொல்லி இந்த வசனத்தை அவர் கொடுத்துருக்கிறார். ஒரு முறை அல்ல, பல முறை திரும்ப இந்த செய்தியை நீங்கள் கேட்டு பாருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளை உங்களை உற்சாகப்படுத்தும். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்காக வல்லமை எழும்பணும். வேறவர் யூ ஆர், எங்கிருந்து இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். God bless you. God bless you. Shalom.